அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள். 32 இடங்கள்ல தாமரை இருப்பதனால் இந்த தாமரை 32 இடங்களிலும் அவற்றை தோற்கடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சிவில் சமூகங்கள் இன்றிலிருந்து ஜீரோ பிஜேபி என்கின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள், பிரச்சார இயக்கத்தை. மாஞ்சோலை எஸ்டேட்டில் அங்கே வேலை பார்த்த அந்த என்ன சொல்றது பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், விளிம்பு நிலை மக்கள், எஸ்டேட் தொழிலாளர்கள் 1000 பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. பல்வேறு இயக்கங்கள் அவர்களுக்கு ஆதரவாக அந்த வாக்குகளை உள்ளுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதில் 1-2 அங்கொன்றும் இங்கொன்றுமாக சேர்த்துக் கொள்கிறார்களே ஒழிய 1000 பேருடைய வாக்குகளும் இன்று சேர்க்கப்படாமல் இருக்கிறது. இதுதான் ஒட்டுமொத்தமாக ஒரு 1000 என்று நாம் சொல்லக்கூடிய நிலை. இது தமிழ்நாட்டில் அதிமுக இருந்த நிலை என்பது நமக்கு தெரியும். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவர்கிட்ட காத்திருந்தாங்க. டெல்லியிலிருந்து வந்த தலைவர்கள் எல்லாம் வாசல் எப்படி கைகட்டி காத்திருந்தாங்க. இன்றைக்கு இவர்கள் அங்கே போய் கைகட்டி காத்திருக்கக்கூடிய நிலைமையில இன்றைக்கு பாஜக கட்சியினுடைய அந்த கேரக்டர், அந்த ஆட்டிடியூட், அவர்களுடைய குணாதிசயம் என்பது இன்றைக்கு மற்ற மாநில கட்சிகள் எல்லாம் நொறுக்கி தள்ளிவிட்டு இன்றைக்கு எல்லாம் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை கூட பார்க்கிறோம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்று தமிழ்நாட்டில் நடக்க போற தேர்தல், அந்த தேர்தலில் சிவில் சமூகங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இன்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தாங்க. அதில் முக்கியமாக என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறதுல ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். அது மட்டுமில்லாமல் அதோட ஒட்டிய வேறு சில செய்திகள். இன்றைக்கு சிவில் சமூகங்கள், கட்சிகள் அல்லாத சிவில் சமூகங்களை எந்த அளவிற்கு பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற வகையில் இந்த சிவில் சமூகங்கள் எல்லாம் இணைந்து ஜீரோ பிஜேபி, அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இப்போ அது எத்தனை இடம்னு சொன்னா 27 இடம் பிஜேபி நிற்கிறாங்க. அதோட கூட தாமரை 5 இடங்கள்ல வேறொரு கட்சி நிற்கி. அதனால 32 இடங்கள்ல தாமரை இருப்பதனால் இந்த தாமரை 32 இடங்களிலும் அவற்றை தோற்கடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சிவில் சமூகங்கள் இன்றிலிருந்து ஜீரோ பிஜேபி என்கின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள், பிரச்சார இயக்கத்தை. சரி, அதற்கு நான் கூறப்படுகின்ற காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் முக்கியமாக இந்த காணொளியில் ஒரு 2-3 காரணங்களை மட்டும் இன்றைக்கு நான் கவனப்படுத்தலாம் என்று எண்ணுகிறேன். அதாவது பல்வேறு காரணங்கள் இருக்கும் பொழுது இந்த தேர்தலில் யார் யார் என்னென்ன கட்சிகள் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு இந்த நலத்திட்டங்களை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்களுக்கு ஆதரவாக மக்கள் அல்லது வேறு எந்த கட்சிக்கு ஆதரவாக ஒரு மக்கள் இன்றைக்கு வாக்களித்தாலும் அந்த வாக்குகள் எல்லாமே இன்றைக்கு எதுவும் பாஜகவுக்கு எதிராக போகாமல் பாஜகவிற்கு ஆதரவாக போகக்கூடிய நிலைமையை, அந்த சூழலை இன்று தேர்தல் கமிஷன் ஏற்படுத்தி இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ஆந்திராவிலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஒரு முக்கியமான தலைவர்கள் ஒருத்தர் பார்கல பிரபாகர் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல, இரவு 12 மணிக்கு மேல நாம் செலுத்திய வாக்குகள் எல்லாம் இன்றைக்கு மடைமாற்றம் செய்து இன்றைக்கு பாஜகவுக்கு விழுந்திருக்கக்கூடிய செய்திகளை அவர் நிரூபித்து பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார். அது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் ஆணையம்
இந்தியா முழுக்க இந்த தேர்தல் ஆணையம் என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகளை செய்யும் போது தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் ஆணையம் 1 கோடி வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கி இருக்கிறது. 30 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்களை புதிதாக சேர்த்திருக்கிறது. அப்போ இது என்ன தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ 30 லட்சம் வாக்காளர்கள் யார் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து எந்த விதமான தகவலும் இல்லை. இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த 1 கோடி பேர் யார் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா, ஆங்காங்கே உள்ள பல்வேறு கட்சிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை கண்டுபிடித்திருக்கிறார்களே ஒழிய ஒட்டுமொத்தமாக அவர்களை கண்டுபிடிக்க இயலாமல் இல்லை. ஒரு இடத்தில் மட்டும் எனக்கு தெரிந்தவரை எங்களுக்கு மாஞ்சோலை எஸ்டேட்ல அங்கே வேலை பார்த்த அந்த என்ன சொல்றது பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், விளிம்பு நிலை மக்கள், எஸ்டேட் தொழிலாளர்கள் 1000 பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இது குறித்து அங்குள்ள மாவட்ட அந்த ஆட்சியர் பெரிதளவும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. பல்வேறு இயக்கங்கள் அவர்களுக்கு ஆதரவாக அந்த வாக்குகளை உள்ளுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதில் 1, 2 அங்கொன்றும் இங்கொன்றுமாக சேர்த்துக் கொள்கிறார்களே ஒழிய 1000 பேருடைய வாக்குகளும் இன்று சேர்க்கப்படாமல் இருக்கிறது. இதுதான் ஒட்டுமொத்தமாக ஒரு 1000 என்று நாம் சொல்லக்கூடிய நிலை. இது ஒன்று. இப்ப ஆல் இந்தியால என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, இதே தேர்தல் ஆணையம் இன்றைக்கு 3 இடம், கேரளா, மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, இந்த 3ல தான் எதிர்கட்சிகள் வலுவாக இருந்து கொண்டிருக்கிறது. அங்க தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய நிலைமை என்ன? நேற்றைய தினம் அங்க உள்ள மேற்கு வங்காளத்தில் உள்ள ராஜ்யசபா எம்பி உள்பட ஒரு டீம், ஒரு டெலிகேஷன் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா பார்க்க போயிருக்கிறாங்க. 5 நிமிஷம் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏதோ டிமாண்ட்கள்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது 5வது நிமிஷத்துல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இந்த மாபெரும் எலெக்ஷன் கமிஷனர் மாண்புமிகு அவர் என்ன சொல்றாரு, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரசினுடைய அந்த குழுவை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் அடங்கிய குழுவை ஒரு நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர், அவருக்கு 5 வருஷம் கழிச்சதுன்னா வந்து அவரு ஸ்ட்ரீட்ல தான் வந்து நிக்கணும், சாலையில வந்து நிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் வந்து என்ன சொல்றாரு, நீங்க வந்து கெட் அவுட்னு சொல்லக்கூடிய, மரியாதை இல்லாமல் பேசக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கிறோம். அதுபோல நாம வந்து இதெல்லாம் எடுத்துட்டு உச்ச நீதிமன்றத்துல போனோம்னா, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு அங்குள்ள ஒரு நீதிபதி அவரு சொல்லக்கூடிய வார்த்தைகள், இன்றைக்கு இவங்களுடைய அப்பீல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து 27 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள அப்பீல் கொடுக்கணும்னு சொன்னா அட்ஜுடிகேஷன் சொல்றாங்க. அந்த அட்ஜுடிகேஷனுக்கு வந்து நீங்க கொடுக்கறதற்கான நேரம் வேணும், அதுக்கேற்ப எல்லாம் தள்ளி போடணும் அப்படின்னு சொன்னா, அந்த நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி சொல்றாரு, பக்ஷிங்கிறவர் சொல்றாரு, இது நல்லா கவனிங்க, இவர்களுக்கு வாக்களிப்பதற்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு இல்லை என்றால், ஒட்டுமொத்தமாக இவர்கள் தேர்தலில் இருந்தே வாக்களிப்பதற்காக நீக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தமாகாது. இது ஒரு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய ஒரு பதில். என்ன ஆண்டவா அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணும் எனக்கு. அந்த நம்பிக்கைகள் இல்லாவிட்டாலும் மனிதன் மேல நம்பிக்கை இதுதான் தவிர, இப்படிப்பட்ட ஒரு கருத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய, நமக்கு வேறு வழி இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனவே உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், இன்றைக்கு தேர்தல் அந்த ஆணையமாக இருக்கட்டும், இன்றைக்கு அரசாக இருக்கட்டும், எல்லாமே இவற்றிற்கு எதிராக நாம் மக்கள் அனைவரும் இன்றைக்கு போராடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 0 பிஜேபி, இதனால இந்த காரணங்களாலதான் நம்ம வந்து பிஜேபி ஒரு சீட்டு கூட வரக்கூடாதுன்னு சொல்றோம். தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் உங்களுக்கு விவகாரம் தெரியும். அந்த திருப்பரங்குன்றத்துல மீண்டும் என்னன்னு கேட்டா, எப்படியாவது அங்க அதை உபயோகப்படுத்தி அந்த பிரச்சனையை மையப்படுத்தி இது ஒரு அயோத்தி மாதிரி ஆக்கணும். இங்க ஏற்கனவே சொன்னாரு நம்ம பாஜக ஆளு, எங்களுக்கு தமிழ்நாட்டில் உடைய அயோத்தி திருப்பரங்குன்றம்னு சொல்லி
அப்போ இதை மையப்படுத்தி மனிதர்களுக்கிடையே மக்களுக்கிடையே மோதலை உண்டு பண்ணி ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல அவர்கள் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணாங்க. நேற்று கூட ஒரு செய்தி, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சியில் கடைசியா வந்த செய்தி, மலை உச்சியில தீபம் ஏற்ற அனுமதி கோரியிருக்கிறாரு ஒரு நபர். அவர் யாரு? ரமேஷ்னு ஒருத்தர். அவர் கோரியிருக்கிறாரு. அவரு அந்த இதை விசாரிச்ச மதுரை கிளை ஹைகோர்ட் நம்ம நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதை சொல்லும்போது தள்ளுபடி செஞ்சுட்டு அந்த மனுவை, உங்களுக்கு இந்த திருப்பரங்குன்றம் மலை இந்த விஷயத்தை வச்சுட்டு இதே வந்து உங்களுக்கு வேலையா போயிடுச்சு, நீதிமன்றத்திற்கு இதை தவிர வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டு 5 லட்சம் ரூபா அபராதம் போட்டிருக்காங்க. இந்த ஆள் வந்து ஐயா நாங்க இனிமே இப்படிலாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு ஒரு 50,000 ரூபாயை வந்து அவர்கள் வந்து இந்த மனுவாக அபராதம் விதிச்சு தீர்ப்பு சொல்றாரு. இதனை இப்படிப்பட்ட இந்த தீர்ப்பு மட்டும் வேற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா திருப்பியும் அங்க வந்து ஒரு தீபம் ஏற்றணுங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து இன்றைக்கு திருப்பவும் ஒரு மத மோதலை வந்து உண்டு பண்றது. எங்க சாதாரணமா ஏற்றா பரவாயில்ல, அது ஒரு மசூதிக்கு பக்கத்துல உள்ள ஒரு தூண்ல ஏற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவத்தின் மீதும் மத மோதலை தூண்டுவதற்கான செய்திகளை பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள் என்கின்ற முக்கியமான காரணத்தினால், மனிதத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்ற முக்கியமான காரணத்தினால் இவர்கள் இங்கே வரக்கூடாது, இங்கு ஒரு மெம்பர் கூட இங்கே வென்றுவிடக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல இன்னொரு செய்தி பாருங்க, இவங்க எந்த அளவிற்கு வந்து இவர்களுக்கு நட்பு ரீதியான மனிதர்களே இந்த பாஜக கட்சியில் உள்ளவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவர்களுக்குள்ளேயே வந்து யாரை நம்பினாலும் நம்புறவங்களை வந்து கழுத்தறுக்கக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை என்பவர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கு வலம் வந்தார். ஆனா அப்படிப்பட்ட மனிதர் உண்மையிலேயே அவர் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பாஜகவை ஒரு ஒரு டைனமிக்கா ஒரு கட்சியாக மாற்றினார் என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அவருக்கு இன்று இடமில்லாமல், அவருக்கு சீட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய நிலைமை, அவர் மேல நிறைய பிரச்சனைகள் இருப்பது வேறு விஷயம். அந்த கட்சியினுடைய அமைப்பு அப்படி இருக்கிறது. யாரையும் நம்புவதில்லை, நம்பியவர்கள் வந்தவர்களே அவர்கள் கழுத்தறுப்பது. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. 2020 நவம்பர்ல நியூ டவுன் பெங்கால்ல நவீன் பிஸ்வாஸ் என்பவருடைய வீட்டுல, நவீன் பிஸ்வாஸ் நியூ டவுன்ல அமித்ஷா போய் அங்க போய் அந்த வீட்டுல ஒரு குடிசை மாதிரி இருக்க வீட்டுல போய் அவங்க சாப்பாடு போட்டிருக்காங்க. வெஜிடேரியன் சாப்பாடு ரொம்ப மகிழ்வா சாப்பிட்டுட்டு அவருடைய மனைவி சுச்சந்தா பிஸ்வாஸ் அந்த உணவை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். மகிழ்வோடு சாப்பிட்டு அவர்களுக்கு வந்து ஒரு ஆசி சொல்றது போல எல்லாம் சொல்லிவிட்டு அவர் வந்திருக்கிறார். இது ஒரு செய்திகள் எல்லாம் வந்தது. இன்றைக்கு அவர்களுடைய பெயர் டெலீட் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இவர்கள் செய்த பல்வேறு செய்திகள், நாடு முழுக்க உள்ள செய்திகள் எல்லாம் நாம தொகுத்து வழங்கணும்னு சொன்னா நமக்கு சொல்லி மாளாது. அந்த அளவிற்கு ஒரு விசித்திரமான, வேதனையான, மக்களுக்கு எதிரான செயல்களை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள். பல்வேறு நீ எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம், ஏமாற்றக்கூடிய வேலைகளை. ஒரு செய்தி பாருங்க, இது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, திரும்பவும் இது நினைவுக்கு நான் கொண்டு வருகிறேன். 2019 நடந்த சிக்கிம் சட்டமன்ற தேர்தலில் 32 இடங்கள்ல சிக்கிம் கிரந்திகாரி மோர்ச்சா என்கின்ற கட்சி, மாநில கட்சி 17 இடங்களில் ஜெயித்திருக்கிறது. சிக்கிம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி 15 இடங்களில் ஜெயித்திருக்கிறது. காங்கிரஸ் 0, பிஜேபி 0, எதுவும் கிடைக்கல. ஆனா தேர்தலுக்கு பின்னால இந்த சிக்கிம் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில உள்ள 15 பேர்ல 10 பேரை விலைக்கு வாங்கிட்டு, பிஜேபி கட்சி விலைக்கு வாங்கிட்டு, ஒரு ஆள் கூட இல்லாத கட்சி விலைக்கு வாங்கி திருப்பி அடுத்த எல்லாரையும் விலைக்கு வாங்கி ஆட்சியை பிடித்து விட்டார்கள். பாருங்க, இது எங்கேயாவது நீங்க யோசிச்சு பார்க்கீங்களா? எந்த ஒரு எம்எல்ஏயும் கூட இல்லாத ஒரு கட்சி ஏற்கனவே ஆட்சியில பிடித்த, ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளை உடைத்து எடுத்து மீண்டும் வந்திருக்கிறது. இதுதான் அவர்களுக்கு வேலை. தமிழ்நாட்டில் அதிமுக இருந்த நிலை என்பது நமக்கு தெரியும். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவர்கிட்ட வந்து காத்திருந்தாங்க. டெல்லியில இருந்து வந்த தலைவர்கள் எல்லாம் வாசல் இப்படி கைகட்டி காத்திருந்தாங்க. இன்றைக்கு
இவர்கள் அங்கே போய் கைகட்டி காத்திருக்கக்கூடிய நிலைமையில இன்றைக்கு பாஜக கட்சியினுடைய அந்த கேரக்டர், அந்த ஆட்டிடியூட், அவர்களுடைய குணாதிசயம் என்பது இன்றைக்கு மற்ற மாநில கட்சிகள் எல்லாம் நொறுக்கி தள்ளிவிட்டு இன்றைக்கு எல்லாம் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியை கூட பார்க்கிறோம். அப்புறம் ஏமாத்துறது என்பது இவர்களுக்கு ஒரு சாதாரண பொழுதுபோக்கு, ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு கவலையே படாம இவர்கள் பொய் பேசுவாங்க பொது வெளியில. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு புள்ளிவிவரம் சொல்லியிருக்கிறாங்க. 2004 இருந்து 2014 வரைக்கும், 2004 இருந்து 14 வரைக்கும், அதாவது யூபியோடைய ஆட்சி காலம், அங்க 10 ஆண்டுகள்ல வளர்ச்சி திட்டங்களுக்கு 49.2 லட்சம் கோடிகளை மட்டுமே யூபிஏ அரசாங்கம் செலவிட்டிருக்கிறது என்றும், அதே நேரத்தில் கடந்த 2014 இருந்து 22 வரை 8 ஆண்டுகளில் மட்டும் ரூபாய் 90.9 லட்சம் கோடி செலவிடப்பட்டுள்ளதாக கூறினார்கள். கூட தானே 10 வருஷத்துல 49 லட்சம் கோடி தான் காங்கிரஸ் அந்த அரசாங்கம் செலவழிச்சிருக்கு. ஆனா 8 வருஷத்துல இவங்க பாஜக வந்ததுக்கு அப்புறம் 90.9, 2 மடங்கு கூட, ஒரு மடங்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னா மக்களுக்காக, திட்டங்களுக்காகன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய நாங்கள் நன்றது செய்திருக்கிறோம் இந்த வளர்ச்சிக்குன்னு அம்மையார் பேசியிருக்கிறாங்க. ஆனா உண்மையான நிலவரம் என்ன? இந்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டுகள் அளவு ஒவ்வொரு ஆண்டும் பெரிதாகி கொண்டே போகிறது. அதுபோல வளர்ச்சி செலவினமும் பெரிதாகி கொண்டே போகிறது. அவ்வாறு பார்த்தால் 2014க்கு பிறகு வளர்ச்சிக்காக இவங்க செலவு செய்யப்படுறது குறைஞ்சிட்டே வருது, கூடுவதற்கு பதிலாக 2004 இருந்து 14 வரைக்கும் 9%, காங்கிரஸ் பீரியட்ல 4 இருந்து 14 வரைக்கும் 9% வளர்ச்சிக்காக செலவிட்டது. பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 4% குறைச்சிருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு ஒரு ஏமாற்று வித்தை பார்த்தீங்களா? ரூபாயை காமிச்சு இன்றைக்கு அதிகப்படியா நாங்கள் செலவு பண்ணியிருக்கோங்கிறது. இப்படி சீட்டிங், கம்ப்ளீட் சீட்டிங்காக இவர்கள் புள்ளி விவரங்களை வைத்து மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மக்கள்லாம் இந்த கட்சியில பல்வேறு மக்கள் எதிர்கள் சொல்றாங்க. ஆனா சில நேரங்கள்ல அவர்கள் செய்கின்ற செய்கைகளை பார்த்தா எப்படி இதெல்லாம் செய்கிறார்கள் அவர்கள், அதாவது ஒரு விவரமே இல்லாம செய்யக்கூடிய ஒரு செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அஸ்ஸாம்ல சமீபத்துல மிருகக்காட்சி சாலை முன்னால, அஸ்ஸாம்ல உள்ள மிருகக்காட்சி சாலையில பாஜகவினர் ஒரு ஆர்ப்பாட்டம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்தியிருக்காங்க. இது எந்த வருஷமானாலும் இது மறக்காது. அது என்ன மிருகக்காட்சி சாலையில ஜூ முன்னால போய் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. கோரிக்கை என்ன தெரியுமா? புலிக்கு மாட்டுக்கறி போடக்கூடாதுன்னு. யோசிச்சு பாருங்கப்பா. நீ புலிக்கு பிறகு என்ன நீங்க அதற்கான கிடா எல்லாம் வெட்டி இந்த சாப்பிட முடியும்? அதுக்கு மாட்டுக்கறி தான் போடுவாங்க. அப்போ அதுக்கு போய் நாங்க மாடு நாங்கள் பூஜிக்க கூடியது அப்படி இப்படின்னு சொல்லி நான் இப்படி செஞ்சாங்கன்னா, ஆளுதான் யூபியில இருந்து பாஜகவினர் தான் வெளிநாடுகளுக்கு மாடுகளை அதிகமாக ஏற்றுமதி, மாட்டுக்கறியை அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்படிப்பட்ட விந்தையான மனிதர்கள் விந்தையான கோரிக்கைகளை வைக்கக்கூடியது. எனவேதான் இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்தாங்கன்னா என்னென்ன கோரிக்கைகளை வைப்பாங்க? நம்ம தமிழ்நாட்டுக்கு மத ரீதியா நம்ம உடைப்பாங்க. இப்படிப்பட்ட என்ன சொல்றது, புரிந்து கொள்ள முடியாத கோரிக்கைகள்லாம் வைப்பாங்க. அதே போல இன்னொரு விஷயம் பாருங்க, நேற்று நடந்திருக்கு. இந்த வெஸ்ட் பெங்கால்ல அந்த அட்ஜுடிகேஷன் சொல்லிட்டு அதாவது பெயர்களை எல்லாம் நீக்கிட்டாங்க. அங்க உள்ள 26 லட்சம் மக்களுக்கு அவங்க திருப்பி போய் அப்பீலுக்கு போனோம். அப்பீலுக்கு போகும்போது அங்கங்க அந்த உள்ள எஸ்டிஓ ஆபீஸ் முன்னால போய் அவங்க அப்பீல் கொடுக்கணும் அந்த தீர்ப்புக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நடந்திருக்குன்னா, எஸ்டிஓ ஆபீஸ்ல போய் நீண்ட கியூ நின்றுருக்கு. காலையில 10 மணிக்கு நின்றுருக்கு. திடீர்னு 10:10க்கு சொல்றான், இங்க கிடையாதுங்க ஆபீஸு அப்படின்னு, ஒரு 5-6 கிலோமீட்டர் உள்ள ஒரு காலேஜ்லன்னு சொல்றாங்க. பாவம் பாருங்க, வயதானவங்க கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் ஓடுறாங்க, பதவதைச்சு ஓடுறாங்க. அதை நம்மளுடைய
இந்த காணொளியில கூட நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனநிலையை இந்த தேர்தல் ஆணையம் செய்யும்படியாக இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவன் தேர்தல் ஆணையம் பிஜேபி கட்சி இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்றது, உக்கி போர்டுன்னு சொன்னா, உக்கின்னா தோப்பு கண்டம் போர்டுன்னு சொன்னா இந்தா எண்ணிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இன்றைக்கு அது மக்களுக்கு விரோதமான ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகளிலே இந்த தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருவதை கூட நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு வேடிக்கை, இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடியத உங்களுடைய செய்திக்காக கொண்டு வரேன். அதாவது முதல்ல எலெக்ஷன் அந்த லிஸ்ட்ல இருந்து வாக்காளர்கள் பெயர்களை நீக்கியாச்சு. நீக்கிறதுக்கு பின்னால இவங்கெல்லாம் பிஜேபி லீடர்ஸ்லாம் இவங்கெல்லாம் யாருன்னு சொல்றாங்க, நீக்கிறவங்களெல்லாம் பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க, பர்மால அதாவது மியான்மர்னு சொல்லக்கூடிய அதுல இருந்து வந்த ரோஹின்யாக்கள், அங்குள்ள முஸ்லிம்கள்னு சொல்றாங்க. ஆனா திருப்பி இப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, நீ எலெக்ஷன் டியூட்டிக்கு பெங்கால்ல உள்ள எலெக்ஷன் டியூட்டிக்கு உன் பேர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீ எலெக்ஷன் டியூட்டிக்கு நீ டியூட்டியை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி அறிவிப்பை கொடுக்குறாங்க. அவன் ஓட்டு போடுவதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை, அவன் இந்த நாட்டு குடிமகன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, பேர் இல்லைங்கிற அளவுக்கு எடுத்துட்டாங்க. ஆனா எலெக்ஷன் டியூட்டிக்கு இருக்கலான்னு சொன்னா எப்படிப்பா இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளவே முடியல. இததான் ஆங்கிலத்துல சொல்றாங்க திஸ் இஸ் கால்டு பனானா ரிப்பப்ளிக்ங்கிறாங்க. பனானா ரிப்பப்ளிக்னா அது தமிழ்ல அது சரியான அர்த்தம் என்னன்னா, அதுக்கு ஒரு மோசமான இழிந்த ஒரு குடியரசு. அதாவது அதனுடைய அர்த்தம் எப்படி வருதுன்னா, ஒரு வகை வாழைப்பழம் மற்றும் சில 1-2 பழங்களை மட்டுமே ஏற்றுமதி செய்து நாட்டில வேற எந்த தொழிலும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இழிந்த நாட்டை குறிப்பிடுவதுதான் பனானா ரிப்பப்ளிக். அப்படிப்பட்ட பனானா ரிப்பப்ளிக்காக நம்முடைய நாடு மாறிக்கொண்டு வருகிறதே என்கின்ற ஒரு வேதனையும் நமக்கு இருக்கிறது என்பதுதான் இன்றைய செய்தி. இத்துடன் இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.